ஈரோடு எல்லை யாரு இருக்கீங்களா? ஈரோடு எல்லை இவர் யாரு? ஒன்னா சேர்ந்து வரது ஒரு வீடா? இவர் தனியா? உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாரு? யாரா வந்தீங்க? அம்மா எங்க இருக்கா? நீ யாருடா? யாரு அவங்க? நீயா வந்து நிக்கிற? பிள்ளைங்க அந்த பிள்ளையா வந்து உட்கார ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சா? எவ்வளவு தண்ணி இருக்கு கட்டிக்கலாம்? கண்களை முடிப்போம். நின்றது காணாது, நல்லதும் துர்க்கம், என்னைய மட்டும் உலகத்தை மறந்துடு. ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கு. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கு. அந்த அறுவை சிகிச்சை எந்த ஒரு ஆபத்தையும் இருக்காது, எதிர்கால வாழ்வுக்கு தடங்களாகவும் இருக்காது. தைரியமாக செய்யலாம். என்னடா தம்பி நோமாக்கிய என்ன வேணும் உனக்கு? தாயாருடைய உடல்நிலையில் பிளட் சர்க்குலேஷன் குறையும். திம்ப குளத்தில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். புரியுதா? எல்லாம் சரியாயிடும். தைரியமா இருக்கலாம். ஆயுளுக்கு கட்டம் கிடைக்கும். உனக்கு நிலையான பணியை தந்து திருப்தியாகிட்டார். கொடுத்துருவோமா? சொல்லுவாங்க 3 முறை என்னை பார்க்கலாம். பௌர்ணமிக்கு வரும்போது அதுக்கு ஒரு 4 முறை சாப்பாடு குடிச்சுக்கோங்க. அதே ஈரோடு எல்லை நிறைய பணங்கள் நஷ்டம் கடந்து உள்ள மகன் யாருப்பா? ஒவ்வொருக்கு போற வழியில இடம்பொருத்துக்கு சாலையில ஏதோ ஒரு மில்லோ ஒரு சாலை இருக்கு. மில்லு இருக்கா? அது பக்கத்துல நிறைய தோப்பு தடாகங்கள் மாதிரி இருக்கு. மூன்று ஆண்டு காலங்கள் வீட்டுல நோயும் பிடியும் வேதனையும் உண்டு. அவசியமில்லாத கடன்களால் மனவேதனை அடைந்து இடமாற்றம் ஏற்பட்டால் சரியாகுமாங்கிற சந்தேகத்துல பல ஜாதகர்களை பார்த்து தெளிவில்லாமல் வேதனை அடைந்து வந்த மகன் நீ காரணம். வீட்டுக்குள்ள ஒரு தெய்வத்தை பிடிச்சு வச்ச மாதிரி ஒரு ஆத்ம சக்தியை பிடிச்சு வச்சிருக்கு. அது உங்க குடும்பத்துக்கு துணையாக கொடுக்கும். வீட்டுக்கு வடமாக இருந்தால் நாகம் சம்பந்தமான தெய்வங்கள் குடியிருக்கு. இவைகள்லாம் இருக்கு. இப்ப கடன்களால் மனவேதனை கொண்டு துயரமடைந்திருக்கிறாள். தொழில் பார்க்க முடியாத வேதனை நடந்து, அதனால 6 மாத காலம் நடந்த துயரங்களை விட்டுவிட்டு வருகிற வெள்ளிக்கிழமைக்கு பிறகு, நாளை வெள்ளிக்கிழமைக்கு பிறகு கடன்கள் தீரும், குடும்ப விருத்தியாகும். வேற என்ன வேணும்? நல்லா இருக்கிறதுக்கு மன தைரியமா பணமும் தருங்க. ஆனந்தமடைவாங்க. ஆனந்தமடை. ஆமா அப்படியா? திண்டுக்கல் எல்லை. திண்டுக்கல் யாருப்பா? திண்டுக்கல்லா? எல்லாரும்
நான் பெற்ற செல்வம். பிள்ளையை பத்தி கேட்க யாரு? நலமான செல்வம் தேன்மொழி. இன்னொரு 2 நாள் தான். சரி உன்னுடைய மூச்சுக்குழல், உணவு குழல் போன்ற பகுதிகள் கொஞ்சம் இயக்கத்திலே குறைவாக இருக்கிறதாக அது சொந்தமாக மருத்துவங்களை நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய், இன்னும் பார்ப்பவர்கள். ஆனா அறுவை சிகிச்சை இல்லாமலும் ஆபத்து இல்லாமலும் நான் உன்னை காத்து தருவேன். காரணம் நீ பெற்ற மகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அது தோன்றமான மனவேதனைகள், குழப்பங்கள், தலைமுடிவுகள் எல்லாம் இருந்து இப்பொழுது நீ துயரமடைந்திருக்கிறாய். அவளை தனியாகிட்டா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் சரி, வாழாட்டும் சரி, அதை மட்டும் எனக்கு நிறைவேற்றி தந்துரு ஐயா, என்னால இயலாது, நீதான் காப்பாற்றணும்னு என்ன கேட்கிறீங்க. கர்மசாமிக்கு ஒருத்தருக்கு பார் 30 நாள் சரியா? பௌர்ணமிக்கு ஒரு முறை வந்து பார், ஜெயித்தார ஒரு எண்ணம் நிறைவேறும், பிள்ளையின் வாழ்க்கை புரிதமடையும், வாழ்க்கை. அதே திண்டுக்கல் எல்லை அப்படியா தொழில் சொந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்திருக்கியா? என்ன தொழில்ப்பா? தொடக்கிறது ஆடுது போன் எடுத்துக்காங்க. அதுக்குள்ள கம்ப்யூட்டர் கூட நான் பார்க்கிறேன். எனக்கு உன்னுடைய வீட்டுக்கு போற வழியில பார்த்தேன், நுழைவாயிலுக்கு இடது பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் தெரியுது. என்ன கோயில் தான் அது? காளியம்மன் தான். அதையெல்லாம் பழங்காலத்துல புஞ்சை பயிர்கள் போட்டு விளைய வைத்த இடம் போல் தெரிகிறது. ஒரு காலத்தில் அதே மாதிரி நான் கர்மசாமியும் அந்த எல்லையில இருக்கிறேன். முறுக்கிய மீதோடு தூக்கிய அரவாளோடு இருக்கிறேன். உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். இவருக்கு வந்து இவருக்கு சொந்தம் இல்லையே, அப்ப வாராது எப்படி நான் சொல்றது? நீ சொல்லு. மதுரை சாமி வாராடு உனக்கு சொந்தமா? ஆனா மதுரை வாராடுமா எல்லைக்குள்ளது சாமி வந்து உத்தரவாய் ஒரு வணக்கம் நீ அவருக்கு செலுத்த கடமை பெற்றாய். காலம் அதே போல இப்போ உன்னுடைய தொழிலை பார்த்தேன். இப்போ ஓராண்டு காலமாகவே இந்த தொழில் நமக்கு நிரந்தரமா இருக்குமா இருக்காதாங்கிற மனக்குழப்பம் உடுக்கிற தோன்றிடுது. ஆனா இந்த தொழிலையும் நல்லாக்கி தரணும், பிள்ளைகளுக்கு நான் வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கணும். வேற என்னப்பா வேணும்? சந்தோஷமா கூப்பிட்டு வா, உன் கூட நான் வாரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாம் அது வெற்றியை நாளை தரி தம்பி. உன்னை வியாபாரம்ங்கிற நோக்கத்துல ஒருத்தவங்க பணம் கேட்பான், ஏற்பாடு பண்ணி தாங்க உங்களுக்கு பல கோடி கிடைக்கும்னு உன்னை ஒருத்தர் சொல்லுவான். நீ மாட்டிக்கிட்டுனா தோந்து போயிடுவ. யார்ட்டையும் மாட்டாங்க, காப்பாத்துற வெற்றி உண்டு. பெருக்கி வாழ்ந்துவா, நல்லா இருந்தது. அதே திண்டுக்கல் எல்லை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேலை சம்பந்தமான சிந்தனை யாருக்கு மகனே? உனக்க கல்வி. கற்பனை என்றாலும் எக்ஸாம் எழுதிருக்காங்களா? என்ன எக்ஸாம்? கண்ணமொழி கண்ணடி தரத்தே இந்த வேலை அது என்னை விட்டுறாங்க. அடுத்த எக்ஸாம்ல வேற வருத்தப்படாதடா. அடுத்த எக்ஸாம்ல வேற உன் பையனுக்கு இப்போ சனி பகவானுடைய திசை நடக்கும். கல்வியில ஊக்கம் செலுத்த மாட்டான், மனது போடானா. ஆமா, அவனை காப்பாத்திட்டானே. அவன் யோசனை அவனை மைண்ட் டிப்ரெஷன்ல விடாம பார்த்தான். இப்படி வெற்றி உண்டு ஓடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா கேட்டு பாப்போம். கோவி கோவி யார்ப்பா? கோபிச்செட்டிப்பாளையம். கோவி கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் மாறா தொண்டு
வா கால் வா. சொல்லாதே யாரும் கேட்ட எல்லோரும் தாங்க மாட்டார். உனக்கு துணையை தேடி உனக்கு அமைய மாட்டிருக்கோ. உன் தோற்றத்துக்கு யாருமே செட் ஆக மாட்டேங்காங்க. நீயாவும் தேடிட்ட, பெரியவங்களும் பார்த்துட்டாங்க, நடக்க மாட்டேங்குது. நமக்கு இருக்கக்கூடிய மைனஸ் சொல்லாதே யாரும் கேட்டால் வயலுக்கு வாழ்வு கொடுத்துருவோம். என்னப்பா யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல வாழணும். உன் பேர் என்னடா? சட்டை வீராச்சாரி பண்ண புரியத்துறை சுவாமி எங்கடா இருக்காரு? இருக்காரு. சனாமுடியோட வந்து நிக்கிறாரு. அதான் கேட்டேன்டா. காவல்துவா சட்டை கிருஷ்ண குலத்தின் அடையாளமாய் கோவி அணிந்த பசுமாடுகள் எங்க இருக்கிறது? தோட்டத்தில் நிற்கிறார். அது கிறிஸ்தனுக்குரிய உண்மையான பொருள்தானே. அதான் அடையாளங்களாக இருக்கிறது என்று சொன்னேன். 1 லிட்டர் பால் வாங்கி கிறிஸ்தனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு என்னை வந்து பார்த்தால் ஒரு பைப்பிடி உனக்கு கிடைப்பாள். கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் வெற்றியாகித்தானே. பௌர்ணமிகளை வந்து பார். ஓ கர்மதாமிக்கு தருமபுரி ஏரியா இருக்கீங்களா? தருமபுரி பாத்தியா கிரிகிரி குளிமுறை சத்தம் கேட்டோம். கிரிகிரி குளிமுறை ஐயா நான் கிரிய கூப்பிடுறோம். புரிய கூப்பிடுறோம். புரிய கூப்பிடு. உன்னை புரியத்தான் கூப்பிட்டா இன்னொரு கால் வந்து நெஞ்சே உனக்கு உபதேசம் மீதே. என்ன வேணும் பார்த்தெல்லாம் குட்டி? எனக்கு தெரியும். அங்க வந்து உத்தரவுனா அவன் கேட்கறத மட்டும் கூட அவன் மலமணன்னு பேசுவான்ட்டாரு. அதான் 2 வாரம் வாங்கிக்கலாம். என்ன வேணும்? வீடு சம்பந்தமான விஷயத்திற்கு முறைக்கு 3 மாத காலங்களில் அவகாசத்தை கைவாக்கிட்டார்கள். ஒரு இடம் சொந்தமான டாக்குமெண்ட் தகவல் பிரச்சனைக்கு அங்காள முன்னூறு சாமி வருது எங்கடா இருக்கு? காரணம் இந்த 2லயும் வில்லங்கல்லாம நீதிமன்றம் செல்லாம உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? வா கண்ண முடிக்கா என்னைய மட்டும் தரும் நடந்தது ஒன்று நடந்தது ஒன்று. என்னடா கல்யாணம் முடிச்சியாடா? யாருமா பையன்? நான் தான் அடைக்கி பேசணும்டா. நான் தான் அடைக்கி பேசணும். நிலையான ஒரு பணியை தந்தால் உங்க குடும்பம் நல்லா. அதே போல வேலையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இழந்து போற பணத்தை மீட்டு தரக்கூடிய நல்ல வழியில ஒரு வீடு நிலம் சொந்தமான விஷயத்துல ஒரு கேள்விக்குரிய மனக்குழப்பம் இருக்கும். 2 பேரால இணைஞ்சல் நடந்து கொண்டே இருக்கும். அதுல ஒரு பொம்பளை சொல்ல கேட்டுட்டான்னா அந்த விஷயம் ஜெயிச்சிருவோம். அவளை கேட்க வைக்க வேண்டியது யாரு? தம்பி கல்யாணம் நாங்க நடத்தி வைக்கிறோமா இல்லாட்டி நீ கூட்டு வரணும் நாங்க சம்மதிச்சுக்கிறோமா? கேட்கிற கடிக்கு பதில் சொல்லுடா.
நாங்க நடத்திட்டா ஏத்துக்கிடுவியா? ஓகே, கால் இவன் சும்மா இருப்பா, எதையும் கண்டுக்கிடாத, பேசாம கடை. உனக்கு என்ன தெரியும்? கேட்டுப்பே கேட, எனக்கு வாழ தெரியாதா? உனக்கு நிலையான வேலை வேணும். கருப்காமி இவன் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமா? உனக்கு அரசு அப்படியா சொல்லுங்க. ஆர்பிஎஃப் கூட உனக்கு வேலை இருக்கு போறியா? பிசிக்கல் உனக்கு சரி வராத எழுதி நீ வந்து ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் சரி. புரியுதா உனக்கு? கண்ண கூட பாப்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருக்கு வேலை கிடைக்கும். முயற்சி செய், கூட வரேன், வெற்றியாக்கி தரேன். முதமாக இருக்கணும் கோயிலுக்கு கூட கருமசாமிக்கு நிறைய பணம் இருக்கு. பக்கத்துல வீட்டுல உடல்நிலை குணம் மனக்குணமும் உருவாக்குறேன். பெரியவனை பத்தி பவர் ஐயா திருமையை நோக்கி எல்லாரும் அன்னதானம் வயிறார சாப்பிடுங்க. செலவழித்து பணமெல்லாம் வேஸ்ட் ஆயிடுது. ஆனா பசிக்கு செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லாம வேற. அப்படி இல்லைன்னா அந்த பணம் இருந்தா அதை செலவழிக்க நீ யோசிக்க. இதுதான் உன்னுடைய கேரக்டர் ஸ்டடி. ஏடா கல்யாணம் முடிச்சாச்சா? என்னாச்சு உனக்கும் முன்னாடிக்கும்? நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, சந்திரன் சூரியனுமா இருக்கீங்க. நீ கொடுத்த மனப்பான்மையா இருக்கு, அவ சுற்றி இருக்கிற சூரியனா இருக்கான். காரணம் அதனால அவளை மெல்ல கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். முழுமையா வேணும் வேண்டாம்ங்கிற முடிவு அதனால எடுக்க முடியல. கண்டிப்பா வேணுமா? அப்படின்னா அதுக்காக என்ன நான் முயற்சி பண்ணேன்? நீயே என் வாழ்வுக்கு கதியாதவன் நிறையாக சிவாய சிவாய. என்ன வேதம் படிச்சிருக்கிற? மந்திரத்தை மட்டும் சொல்றியா? சரத்திர நாமம் மட்டும் சொல்றியா? ஓம் தரணீதராய நம அப்படி ஒரு வாசகம் வருது. அது எத்தனாவது திருநாமம்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 422வது நாமம். என்னை தொடர்ந்து பிடிச்சுட்டா உன் மைண்ட் சரியாயிடும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையை பார்க்கையிலே நெற்றில் ஆனந்த வெள்ளம் கூடுதப்பா. தித்திக்க தித்திக்க வாய் மணக்கும். தலைவன் தலைவி ஞாபகம் இருக்கா? கணவன் மனைவியாக கணவன் மனைவியாக ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்க தானே பார்க்க வேற யாரும் இருக்காங்கன்னு ஒரு பார்வைதான் காரணம். முருகா வெற்றிவேல் முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு செல்வம் முத்து குமரன் முடிக்கிறதுக்கு முன்னால சிந்திக்கிறவன் மனுஷன் தான். ஒரு விஷயம் முடிந்த பிறகு வேதனைப்படுறவன் கொஞ்சம் அறிவு குறைவிடுவான் தான். என்னப்பா பிள்ளைகள்லாம் இங்க இருக்கு, நல்லா இருக்காங்களா? ஒரு பிள்ளைய பத்தி மட்டும் ஆராய்ச்சியும் வேதனையும் இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு தெரியலையா? அது பிள்ளைகளையும் வைப்போம், அது பிள்ளைகளையும் வைப்பான். காலம் பையனுக்கு என்ன செய்யணும் மகனே? ஒரே ஒரு விஷயம்தான். 2.25 ஆண்டுகள் இடத்திலிருந்து ஒரு பொருளிலிருந்து அத்தனை இழந்து போகணுங்கிற நிலைமையை நீங்கள் நினைக்கிறீர்கள். புரியுதா? சும்மா வெளி உலகத்துக்கு தான் நீங்க நிமிர்ந்த தோட்டத்துல உயர்ந்த காட்சியை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நெருப்பான எரிஞ்சி வேதனைப்பட்டது போலதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இடத்தை மாத்திரலாமா, விரத்தியார் முன்னால தலை தூக்கி நிக்க முடியலைங்கிற துயர அறைகள் உங்க உள்ளத்துல ஓடிட்டு.
அதனால இந்த கடன் இந்த விஷயத்தை தீர்ப்பது யாரு அப்படியா கேட்டு பார்க்கிறேன். கன்னிமார்கள் எங்க இருக்காங்க? நீங்க ஏன் கும்பிடல ஐயா? அவங்க எல்லாம் கோவிச்சுக்கு நிற்காங்க, முகத்தை அங்க பார்க்க வச்சுக்கிட்டாங்க, முகத்தை அங்க பார்க்க வச்சுக்கிட்டாங்க. அதான் கேட்டேன். சப்த கன்னிமார்கள் சரிண்ணா, முகத்தை அங்க பார்க்க வச்சுக்கிட்டீங்க. திரும்ப மாட்டீங்களா? காரணம் ஏழு தூரங்களுக்குள் எத்தனை பாடல். இந்த சப்தகன்னிமார்களுடைய உங்களுடைய குடும்பத்துல முன்னோர்கள் சுமார் 6 தலைமுறைகளாகவே கூறியிருக்காங்க. தலைமுறை உள்ளவர் அந்த வழிபாடுகள் இப்பொழுது மாறிவிட்டது. உங்களுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியேறி அது திசை மாறிய ஒரு முகமாக வச்சு உங்க முகம் பாராமல் இருக்கு. அந்த சக்திகளை திருப்ப வேண்டும். திருப்பி விட்டால் மகாலட்சுமி கடாட்சமும் செல்வமும் உங்களுக்கு பொழிக்கும். அது வரணும், அதை வர வைக்கணும். எப்ப வருவீங்கன்னு கேட்கிறேன். கொஞ்சம் கண்ணை கொடுக்க பார்ப்போம். அப்படியா? நிறைந்த பௌர்ணமியில் 6:15 மணிக்கு அழைத்து என்னை கூப்பிடுங்க, வந்து நான் பூ போட்டுறேன். அப்ப நீங்க பௌர்ணமி மணிக்கு வரும்பொழுது நிறைய உதிரி பூக்களும் நிலமாலையும் சப்தகன்னிமார்களுக்காக கனிவகைகளும் கொண்டு வந்து கொடுங்க. அவங்கள வர வச்சு உங்களுக்கு செல்வத்துக்காக கடத்தை அடைக்கிறது வேண்டிய வழி. நான் அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க அதை புரியாம கேட்டுருக்கீங்க. ஐஸ்வர்யமா பௌர்ணமிக்கு வரும்பொழுது கடன் அடைக்க தேவையான புண்ணியமாக. கர்மசாமி தொழில் சம்பந்தமாக முன்னேற்றம் இல்லைன்னு வருத்தப்பட்டது யாருப்பா? சிந்திக்கவே இன்றை தந்துவிட்டேன் என்னை. உட்கார முடியாது அவருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எலும்பு 2 முட்டு வேற பாதிக்கு விட்டு எலும்புதான் நகர்ந்து இருக்கு. நிரந்தர வேலை வேண்டும், வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான வழியும் வேண்டும். புரியுதா? பெண்ணால பாதிக்கப்பட்ட மனமும் துயரமும் நிறைய. அதுல இருந்து மாற்றம் கிடைக்குமான்னு பார்த்தேன். அது சாபமா மாறி போச்சு. அதனால வாழ்க்கையை திருப்பி கிடந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் சேர்ந்து நிம்மதியா இருக்க வழியை வாழ்க்கை. இப்போ இந்த தொழிலை பார்க்கறதுக்கு கார்த்திகை தீபத்துக்கு பிறகு தொழிலும் முன்னேறிடுவேன், இல்லற வாழ்வும் புனிதமாக நடக்கும். அதுக்கிடையில உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்தில்லாம காப்பாற்றி அப்படி கொஞ்சம் படத்தை உடனே நான் நிறுத்தி வச்சுக்கிறேன். பாபா செந்தூர் கந்தையா வேறவா வேறொன்றிய இடத்தில் வேதனை இருக்கும் சக்தியான இவருக்கு தாரமும் தர்மமும் செய்து உயர்ந்த பணியும் கவலைப்படாத. இப்போதைக்கு கம்பெனிக்குள்ள போக வேண்டாம், நிதானம். வேலூர் அக்கா, உங்களுக்கு திருவண்ணாமலை அக்கா இருக்க பிற பார்க்க. வேலூர் 2 பிள்ளைங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க ஐயா? பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை பையன் 2 இட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? என்ன வேணும்? பையன் பேரா? உங்க கூட பிறந்த தம்பி, அவன் பேர் என்ன?
கர்நாடகாவுக்கு போய் பார்த்து கண்டுபிடிக்கும் எங்க இருப்பாங்க. அவங்க அம்மா மாதிரி முகாமைப்பு உள்ளது உங்க அம்மா மாதிரி முகாமைப்பு காது கீழே கழுத்து பக்கத்துல அடையாளம் வச்சது ஒரு அடையாளம் என்ன கர்நாடகா மாநிலத்தில் இருக்காண்டா வர வைக்கிறேன் நான். காவிரி தோன்றிய இடம் எங்கப்பா? கர்நாடகத்துல கர்நாடகம் அதான் காவிரி தோன்றிய இடமாகிய கர்நாடகத்தில் இருக்கிறாங்க. புரியுதா? வரவச்சுக்காரன் தைரியமாக நாளைக்கு காவிரி என்னைய பார்த்து போகும். நான் பிள்ளைல ஆரம்பிச்சு இங்க ஒரு நாளைக்கு கர்மகாமிக்கு தோல் பதனிடும் தாரை எங்கடா இருக்கு? தோல் பதனிடும் இடம். உனக்கு தோல் கால் விடுவான். தம்பி தம்பி அங்காளம்மன்னு ஒரு தெய்வம் இருக்கு இருக்கா? அதே மாதிரி செங்காளம்மன்னு ஒரு தெய்வம் இருக்கு தெரியுமா? எங்கடா இருக்கு? புரியல? நீங்க உங்க தமிழ்ல நீங்க பேசுறீங்க என்ன? ஆனா உங்க எல்லைக்கு போற வழியில வலது பக்கத்துல புகழ்வாய்ந்த செங்காளம்மன் கோயில் எல்லாரையும் தெரியுமா? அந்த பாட்டு தான் பாடிட்டான். காளம்மா எங்கள் செங்காளம்மா அப்படி. ஆனா உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். அருமையாக முனீஸ்வர சாமி வாழக்கூடிய இடம் உங்க எல்லைக்குள்ள. அதே மாதிரி அந்த பகுதியில நான் போய் பார்க்கும் பொழுது முன்னோர்கள் உன்னுடைய வீட்டுக்குள்ள தெய்வமா இருக்கு. 3 ஆண்டு காலமாக நிலையான தொழிலும் இல்லாமல் இல்லற வாழ்க்கை சம்பந்தமான மனக்குறைகளும் தாயாருடைய உடல்நிலை சம்பந்தமான வேதனையும் உள்ளத்தை வாழ்க்கை என்ன என்ன வாடா என்னடா தம்பி படத்தை தீர்த்துருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால சாதாரண விஷயம். மனைவியை கூட்டிட்டு வந்து எப்போது வாங்குவேன்? பௌர்ணமி தான் கூட்டுவேன். கடனை முதல் அடைந்து தருகிறேன். பொம்பளை பிள்ளை பிறப்பா செங்காளம்மன்னு பேர். அம்மா கோவில் பணி செய்யக்கூடியவன் யாரப்பா? கற்பகமே உனையல்வி என்ன கோயில்ப்பா? அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவனே ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவளே. சரவண சடாட்சாரம் வீட்டுல இருக்கா? சரவண சடாட்சாரம் துணைவியார் எங்க இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன இடுப்பு காலெல்லாம் வலிய வீக்கம் இருக்கு. எந்திக்கவும் முடியல, சரியா நடக்கவும் முடியல. காலம் அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கதை வடிவா. பெத்தெடுத்த பிள்ளை எத்தனப்பா? பையன் எங்கப்பா இருக்கான்?
இன்னும் அவனுக்கு அறிவு ஒண்ணுமா கிடையாதாப்பா. மதியூகம் இல்லாத பயலா இருக்கான். அவனால ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கு, கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு பணத்தாலும் வாழ்க்கையால வேதனைப்பட்டு நொந்துகிட்டு இருக்கு குடும்பம். உன் சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக தோன்றாங்க, வேதாரை கிடையாது. புரியுதா? நீங்க இருக்கிற வீடு பத்திரத்தை பத்தி இன்னொருத்தர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானே, வீடு யார் வீடு? எதுக்காக இன்னொருத்தர் ஆராய்ச்சி பண்ற? அதனாலயா காரணம். இந்த கடனை